அக்கௌண்டன்சியோட சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ல இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 17 to 22 ஓட சொல்யூஷன்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். Seventeenth question. Trusting a partner of the firm under dissolution was to get a remuneration of 2% of the total assets realized other than cash and 10% of the amount distributed to the partners. Sundry assets including cash 8,000 rupees realized 1,16,000 rupees and sundry liabilities to be paid 31,340 rupees. Calculate trusting's remuneration and show your workings clearly. Also pass necessary journal entry for remuneration. So, இங்க என்ன questionல கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு firm வந்து dissolve ஆகுது. அதுல இருக்கிற ஒரு பார்ட்னர் ரஸ்டிங்க்கு வந்து அந்த அசெட் ரியலைஸ் ஆகுது இல்ல, அதாவது அந்த டோட்டல் அசெட்ஸ் ரியலைஸ்ட் அதர் தேன் கேஷ்ல 2% ரெமுனரேஷன் கொடுக்க சொல்றாங்க. அதே மாதிரி பார்ட்னர்ஸ்க்கு அமௌண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கல்ல அவங்களோட ப்ராஃபிட்னு சொல்லி, அதுல ஒரு 10% ரெமுனரேஷன் சொல்றாங்க. ஓகே, ஸோ சன்ட்ரி அசெட்ஸ் பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் கேஷ் வந்து 1,16,000 rupees ரியலைஸ் ஆயிருக்கு அண்ட் சன்ட்ரி லயபிலிட்டிஸ் வந்து 31,340 பே பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து ரஸ்டிங்கோட ரெமுனரேஷனை கால்குலேட் பண்ணும் அண்ட் இதுக்கு ஒர்க்கிங்ஸை நம்ம காட்டணும். ஸோ ஒர்க்கிங்ஸ்க்கு மார்க் உண்டு, ஸோ அதை ப்ராப்பராக காட்டுங்க அண்ட் இங்கே ரெமுனரேஷனுக்கு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்க, ரஸ்டிங்க்கு வந்து டோட்டல் அசெட்ஸ் ரியலைஸ்ட் அதர் தேன் கேஷ்ல 2% கமிஷன். அப்ப என்ன பண்ணும், சன்ட்ரி அசெட்ஸ்ல இருந்து இந்த கேஷை மைனஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த 1,16,000ல இன்க்ளூடிங் கேஷ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அதை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு டோட்டல் அசெட்ஸ் ரியலைஸ்ட் அதர் தேன் கேஷ் கிடைக்கும். ஸோ அதுல 2% வந்து ரஸ்டிங்கோட ரெமுனரேஷன். நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டு தி பார்ட்னர்ஸ். அதாவது இது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, சன்ட்ரி அசெட்ஸ் ரியலைஸ்ல இருந்து சன்ட்ரி லயபிலிட்டிஸ் பே பண்ணும்ல, அதை மைனஸ் பண்ணா பார்ட்னர்ஸ்க்கு எவ்வளவு அமௌண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு கிடைக்கும். அதுல 10% கால்குலேட் பண்ணா ரஸ்டிங்கோட ரெமுனரேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ இதை கால்குலேட் பண்ணுவோம். டோட்டல் அசெட்ஸ் ரியலைஸ்ட், ஓகே, தட் இஸ் அதர் தேன் கேஷ். ஓகே, so இப்போ sundry assets minus cash. So 1,16,000 rupees minus 8,000 rupees, 1,08,000 rupees total assets realized other than cash கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணும், ரஸ்டிங்கோட ரெமுனரேஷனை இதுல கால்குலேட் பண்ணும் 2%. So 1,08,000 into 2%, 2,160 rupees. ஓகே, இப்போ அடுத்தது 10%க்கான ரெமுனரேஷனை கால்குலேட் பண்ணும். ஸோ இதை இதில் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. பார்ட்னர்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுமோ அதில் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னா, சன்ட்ரி அசெட்ஸ் மைனஸ் சன்ட்ரி லயபிலிட்டிஸ். ஸோ 1,16,000 மைனஸ் 31,340 which is 84,660 rupees. ஸோ இந்த 84,660 rupeesல 10% ரெமுனரேஷன். So 84,660 into 10%, 8,466 rupees. இப்போ ரஸ்டிங்கோட டோட்டல் ரெமுனரேஷன் எவ்வளவு வரும்? டோட்டல் அசெட்ஸ் ரியலைஸ்ட் அதர் தேன் கேஷ்ல ஒரு ரெமுனரேஷன் இருக்கு, அடுத்தது அமௌண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டு பார்ட்னர்ஸ்ல ஒரு ரெமுனரேஷன் இருக்கு. ஸோ அப்போ டோட்டல் ரெமுனரேஷன் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா கிடைக்கும். ஸோ 2,160 plus 8,466 which is 10,626. ஸோ டிசல்யூஷன்ல நம்ம என்ன செய்வோம், ரியலைசேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அசெட்ஸ் ரியலைஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் பெய்டு அதில் தான் காட்டுவோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரஸ்டிங்கோட ரெமுனரேஷன் ஃபர்மை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்ஸ். ஸோ அப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட்ல போடுவோம். ஸோ ரியலைசேஷன் அக்கௌண்ட் நாமினல் அக்கௌண்ட். ஸோ டெபிட் சைட்ல ஃபர்மோட எக்ஸ்பென்சஸ் போடுவோம். ஸோ அப்போ ரஸ்டிங்கோட ரெமுனரேஷன் நம்மளுக்கு டெபிட் சைட்ல வரும். ஓகே, இப்போ வந்து யாருக்கு பே பண்ணுது ஃபர்ம், ரஸ்டிங்க்கு. ஸோ அப்போ ரஸ்டிங்கோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணுவோம் ரியலைசேஷன் அக்கௌண்ட்ல. ஓகே, ஸோ இப்போ ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணலாம். ஸோ ஹெட்டிங் எழுதுங்க, காலம்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ராப்பரா அண்ட் நெக்ஸ்ட் என்ட்ரி. ஸோ இப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல 2 ரஸ்டிங்ஸ் கேபிட்டல் போடுறோம். ஸோ என்ட்ரி வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் 2 ரஸ்டிங்ஸ் கேபிட்டல் 10,626, 10,626 அண்ட் இதுக்கு நரேஷன் எழுதிடுங்க. ஓகே, ஸோ எப்பவுமே ஜேர்னல் என்ட்ரி இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா ப்ராப்பரா ஃபார்மேட் ஓப்பன் பண்ணி நரேஷனையும் கம்ப்ளீட்டா முடிக்கணும். நெக்ஸ்ட் 18th question. 18th question வந்து எதர் ஒரு பேட்டர்ன்ல கொடுத்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். 18th question. A, B and C were partners sharing profits and losses in the ratio of 2:2:1. C died on 1st July 2023, on which date the capitals of A, B and C after all necessary adjustments stood at 74,000 rupees, 63,750 rupees and 42,250 rupees respectively. A and B continued to carry on the business for 6 months without settling the accounts of C. During the period of 6 months from 1/7/2023, a profit of 20,500 rupees is earned using the firm's property. State which of the two options available under Section 37 of the Indian Partnership Act 1932 should be exercised by executors of C and Y.
சோ இங்க கொஸ்டின்ல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, ஏபிசி பார்ட்னர்ஸ் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 2:2:1. சி வந்து 1st July 2023 இறந்து போயிட்டான். அந்த டேட்ல பாத்தீங்கன்னா ஏபிசியோட கேபிட்டல்ஸ் ஆஃப்டர் ஆல் நெசசரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்திருக்காங்க. ஏ அண்ட் பி என்ன பண்ணிருக்காங்க, சியோட அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணாம அவங்க 6 monthsக்கு அந்த பிசினஸை கேரி ஆன் பண்ணிருக்காங்க. சோ 1/7/2023 லேந்து அந்த 6 months பீரியடுக்கு இந்த ஃபர்ம் வந்து அந்த ஃபர்மோட ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி 20,000 rupees ப்ராஃபிட் earn பண்ணிருக்கு. சோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 ஓட செக்ஷன் 37ல சியோட எக்ஸிக்யூட்டாருக்கு என்ன 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு அவங்க எக்ஸசைஸ் பண்றதுக்கு அண்ட் ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 ஓட செக்ஷன் 37 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு அவுட் கோயிங் பார்ட்னர், அதாவது ரிட்டையர்மெண்டா இருக்கும்போது ரிட்டையரிங் பார்ட்னர், டெத் ஆஃப் அ பார்ட்னரா இருக்கும்போது டிசீஸ்ட் பார்ட்னர். சோ அந்த ரிட்டையரிங் பார்ட்னர் இல்ல டிசீஸ்ட் பார்ட்னரோட செட்டில்மெண்ட் நம்ம பண்ணுவோம்ல, அந்த செட்டில்மெண்ட்ல ஃபுல் செட்டில்மெண்ட்டோ இல்ல பார்ட் ஆஃப் தி அமௌண்ட்டோ பே பண்ணாம இருக்கு, அன்பெய்டா இருக்கு அப்படின்னா இந்த செக்ஷன் 37 ஓட ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிள் ஆகும். ஓகே, சோ ஒன்னு என்ன அப்படின்னா, இந்த அவுட் கோயிங் பார்ட்னர் ஒரு டிசீஸ்ட் பார்ட்னருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆர் ஷேர் இன் ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். ஓகே, பட் எல்லா பார்ட்னர்ஸும் மியூச்சுவலா ஒரு அக்ரிமெண்ட் குள்ள வராங்க, அதாவது இன்ட்ரெஸ்டோ இல்ல ஷேர் இன் ப்ராஃபிட்ஸோ பே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் குள்ள வராங்க அப்படின்னா அப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் ஆர் ஷேர் இன் ப்ராஃபிட்ஸ் பே பண்ண மாட்டாங்க. ஓகே, சப்போஸ் அக்ரிமெண்ட் இல்ல பார்ட்னர்ஸ்குள்ள, அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுக்கும் இல்ல ப்ராஃபிட் ஷேர் அந்த அவுட் கோயிங் ஆர் டிசீஸ்ட் பார்ட்னர் கொடுக்கறத பத்தி எந்த அக்ரிமெண்ட்டும் இல்லாத போது அந்த டிசீஸ்ட் பார்ட்னரோட எக்ஸிக்யூட்டாருக்கு வந்து 2 சாய்ஸ் இருக்கு. ஓகே, அந்த ஃபைனல் செட்டில்மெண்ட் கிடைக்கிற வரைக்கும் அவருக்கு 2 சாய்ஸ் இருக்கு. அந்த 2 சாய்ஸ்ல ஒரு சாய்ஸ் அவர் ஆப்ட் பண்ணிக்கலாம். சோ என்ன சாய்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து அந்த பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கு இல்லையா அந்த டிசீஸ்ட் பார்ட்னரோடது, சப்போஸ் ஃபுல் செட்டில்மெண்ட்டுமே பே பண்ணலன்னா அந்த அமௌண்ட் எடுக்கணும். சப்போஸ் ஃபுல் செட்டில்மெண்ட்ல ஒரு பார்ட்டை பே பண்ணிட்டு பார்ட் பே பண்ணாம இருக்கும்ல, அந்த பே பண்ணாத பார்ட்ல இன்ட்ரெஸ்ட் வந்து 6% per annum. அதே ஃபுல் செட்டில்மெண்ட்டே பண்ணாம இருக்காங்கன்னா அதுல இன்ட்ரெஸ்ட் 6% per annum. ஓகே, இது ஒரு ஆப்ஷன். இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டிசீஸ்ட் பார்ட்னரோட டோட்டல் கேபிட்டல் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்குல்ல, ஏன்னா இன்னும் செட்டில் பண்ணாம இருக்காங்க, சோ அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்குல்ல, அந்த அவுட்ஸ்டாண்டிங்க்கு அவங்க எவ்வளவு ஷேர் இன் ப்ராஃபிட்ஸ் earn பண்ணிருக்காங்களோ அந்த ப்ரப்போர்ஷனேட் அமௌண்ட்டை கொடுக்கணும். ஓகே, சோ அப்போ இந்த எக்ஸிக்யூட்டார் இந்த 2 ஆப்ஷன்ல ஏதா ஒன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஷேர் அண்ட் ப்ராஃபிட் earn proportionate to his amount outstanding to total capital எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, outstanding amount of the deceased partner or outgoing partner. சோ அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங் அதை எடுத்துக்கணும், divided by capital of all partners. சோ ரிமைனிங் பார்ட்னர்ஸ் இருக்காங்களா அவங்களோட கேபிட்டல் எல்லாம் ஆட் பண்ணும், பிளஸ் இந்த அவுட் கோயிங் பார்ட்னரோட பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கும்ல, செட்டில் பண்ணாத அமௌண்ட் இருக்கும்ல, அதையும் ஆட் பண்ணிக்கணும் டினாமினேட்டர்ல. சோ டினாமினேட்டர்ல எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸோட கேபிட்டலை ஆட் பண்ணிக்கிறோம், பிளஸ் இந்த அவுட் கோயிங் ஆர் டிசீஸ்ட் பார்ட்னரோட பேலன்ஸ் அமௌண்ட்டை ஆட் பண்றோம். நியூமரேட்டர்ல என்ன போடுறோம், அந்த டிசீஸ்ட் பார்ட்னர் அவுட் கோயிங் பார்ட்னரோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை போட்டுக்கிறோம். ஓகே, சோ இன்டு profit from the date of death of a partner till the date of next balance sheet. சோ இதால நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். அப்போ இந்த 2 அமௌண்ட் வருது இல்லையா, இப்போ இன்ட்ரெஸ்ட் அட் 6% per annum on the balance amount and share in profit earned proportionate to his amount outstanding to total capital. இது ரெண்டுத்தையும் ஒரு வேல்யூ வரும். இந்த 2 வேல்யூல எது வந்து ஜாஸ்தியா இருக்கோ அதை வந்து அந்த எக்ஸிக்யூட்டர் ஆப்ட் பண்ணிக்கலாம். இந்த சம்முக்கு சொல்யூஷன் பார்க்கலாம். சோ இப்போ இந்த 2 ஆப்ஷன்ஸையும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இன்ட்ரெஸ்ட் அட் 6% per annum on the balance amount. சோ பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளவு இருக்கு, சியோட அக்கவுண்ட்ல 42,250. இதை தான் செட்டில் பண்ணாம இருக்காங்க. ஓகே, அதுல நம்ம 6% இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். அண்ட் எவ்வளவு பீரியடுக்கு, 6 monthsக்கு அவங்க செட்டில் பண்ணாம இருந்திருக்காங்களா, சோ அந்த 6 monthsக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போறோம். சோ 42,250 into 6/100 into 6/12 which is 1,267.50. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அவனோட பேலன்ஸ் டியூல எவ்வளவு ப்ரப்போர்ஷனேட் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணும். சோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம், சியோட பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளவு இருக்கு, 42,250, அதை நியூமரேட்டர்ல போடுவோம். டினாமினேட்டர்ல என்ன பண்ணும், எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸோட கேபிட்டலை ஆட் பண்ணும். சோ ஏ அண்ட் பி யோட கேபிட்டலை ஆட் பண்றோம், பிளஸ் அந்த சியோட பேலன்ஸ் அமௌண்ட். சோ இங்க பாத்தீங்கன்னா 42,250யுமே பேலன்ஸ், சோ அதை ஆட் பண்ணிக்கிறோம். சோ இந்த 3 கேபிட்டலுமே நம்ம ஆட் பண்ணி போட்டிருக்கோம், which is 1,80,000.
இன்டூ நம்ம என்ன பண்ண போறோம், அந்த ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்கல்ல அதை மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ நம்மளுக்கு வந்து 4,811.80 rupees. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் 4,812 rupees. இப்ப வந்து சியோட எக்ஸிக்யூட்டாருக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதாச்சும் ஒன்னு அவர் சூஸ் பண்ணிக்கலாம். சோ அப்ப அவர் எந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம், ஆப்ஷன் 2. ஏன்னா ஆப்ஷன் 2ல வந்து ஆப்ஷன் 1 விட அமௌண்ட் ஜாஸ்தியா இருக்கு. அவனுக்கு எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணுமோ அது ஜாஸ்தியா இருக்கு. சோ சிஸ் எக்ஸிக்யூட்டார் வந்து ஆப்ஷன் 2 எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். 18th question ஓட second option பார்க்கலாம். Amit and Karthik are partners sharing profits and losses equally. They decided to admit Saurabh for an equal share in the profits. For this purpose, the goodwill of the firm was to be valued at 4 years purchase of super profits. The balance of the firm on Saurabh's admission was as follows. So liabilities la capital accounts of Amit Karthik கொடுத்திருக்காங்க, creditors, general reserve, bills payable, and assets la fixed assets, furniture, stock, debtors and cash. Okay. The normal rate of return is 12% per annum. Average profit of the firm for the last 4 years was 30,000 rupees. Calculate Saurabh's share of goodwill. Okay, so இங்க question என்ன கொடுத்திருக்காங்க, அமித்தும் கார்த்திக்கும் பார்ட்னர்ஸ் அண்ட் அவங்க வந்து ப்ராஃபிட்ஸை ஈக்குவலா ஷேர் பண்றாங்க. ஸோ 1:1 ரேஷியோல அவங்க வந்து சௌரபை வந்து நியூ பார்ட்னரா அட்மிட் பண்றாங்க அண்ட் இப்ப வந்து அவனுக்கு ஈக்குவல் ஷேர் ப்ராஃபிட்ஸ்ல கொடுக்க போறாங்க. அப்ப 3 பேரோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் என்ன ஆகும், 1:1 ஆகும். ஓகே, சோ இந்த பர்பஸ்க்காக என்ன பண்றாங்க, ஃபர்மோட குட்வில்ல 4 years purchase of super profitsல வேல்யூ பண்றாங்க. சோ சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்ல குட்வில்ல வேல்யூ பண்றாங்க. ஓகே, நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்ல சர்டன் ஐட்டம்ஸ் கொடுத்திருக்காங்க. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 12% per annum சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆவரேஜ் ப்ராஃபிட் for the last 4 years 30,000 rupees. நம்ம இதுல இருந்து என்ன கால்குலேட் பண்ணும், சௌரபோட ஷேர் ஆஃப் குட்வில்ல கால்குலேட் பண்ணணும். இந்த கொஸ்டின்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், குட்வில் ஆஃப் த ஃபர்ம் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சௌரபோட ஷேர் ஆஃப் குட்வில் கால்குலேட் பண்ணும். இங்க வந்து சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்ல குட்வில் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்ல குட்வில்லோட ஃபார்முலா என்னது, சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் நம்மளுக்கு 4னு கொடுத்துட்டாங்க. பட் சூப்பர் ப்ராஃபிட் நம்ம தான் கால்குலேட் பண்ணும். சோ சூப்பர் ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். சோ இங்க பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் டைரக்டா கொடுத்துட்டாங்க 30,000 rupees. பட் நார்மல் ப்ராஃபிட் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இங்க வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுத்திருக்காங்க. So normal profit ஓட formula capital employed into normal rate of return divided by 100. Okay, so இப்போ capital employed நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். capital employedக்கு நம்மளுக்கு ரெண்டு side approach இருக்கு, liability side approach இல்ல asset side approach. So நம்ம வந்து liability side approach வச்சு நம்ம capital employed calculate பண்ணலாம். So இதை எப்படி calculate பண்ணுவோம், பார்ட்னர்ஸோட கேபிட்டல் பிளஸ் ஏதாவது ரிசர்வ்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணுவோம். ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா அமித்தோட கேபிட்டல் 90,000, கார்த்திகோட கேபிட்டல் 50,000 பிளஸ் ஜெனரல் ரிசர்வ் 20,000. சோ அப்ப கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 1,60,000 rupees. ஓகே, இதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சோ 1,60,000 rupees into 12% நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், நம்மளுக்கு நார்மல் ப்ராஃபிட் 19,200 கிடைக்குது. இப்போ நம்மளுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் 30,000 தெரியும், நார்மல் ப்ராஃபிட் 19,200 தெரியும். சோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சூப்பர் ப்ராஃபிட். சோ 30,000 minus 19,200 நம்மளுக்கு வந்து 10,800 சூப்பர் ப்ராஃபிட் கிடைக்குது. இப்போ இந்த சூப்பர் ப்ராஃபிட்டை இங்க சப்ஸ்டியூட் பண்ணி நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸோட மல்டிப்ளை பண்ணா குட்வில் கிடைக்கும். சோ 10,800 into நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் 4 years கொடுத்திருக்காங்க. சோ 10,800 into 4 43,200 rupees நம்மளுக்கு குட்வில் ஆஃப் த ஃபர்ம். ஓகே, இப்ப அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், நமக்கு மெயின் கொஸ்டின் என்னது, சௌரபோட ஷேர் ஆஃப் குட்வில் கால்குலேட் பண்ணும். சோ 43,200ல சௌரபோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ட மல்டிப்ளை பண்ணும். சோ 43,200 இன்டூ இவன் வந்து ஈக்குவல் ஷேருக்கு வரான். சோ அப்ப 1:1 தான் நியூ ரேஷியோ. ஓகே, சோ அப்ப 43,200 இன்டூ 1/3 சௌரபோட ஷேர் ஆஃப் குட்வில் which is 14,400 rupees. 19th question, either or pattern. So ஒரு question ஓட solution நம்ம பார்ப்போம். 19th question ஓட first option, Buddha Limited took over assets of 40 lakh rupees and liabilities of 6,50,000 rupees of Guinea Limited. Buddha Limited issued 30,000 8% debentures of 100 rupees each at 10% discount to be redeemed at 5% premium along with check of 5 lakh rupees. Pass necessary journal entries in the books of Buddha Limited. So நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, புத்தா லிமிடெட் வந்து கின்னி லிமிடெடோட அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை எடுத்துட்டு இருக்கு. ஓகே, சோ இது என்னது, அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை புத்தா லிமிடெட் வாங்கியிருக்கு அப்படின்னா இது பர்ச்சேஸ் ஆஃப் பிசினஸ். சோ பர்ச்சேஸ் ஆஃப் பிசினஸ் எது கீழே வரும், நம்மளுக்கு
கன்சிடரேஷன் அதர் தேன் கேஷ் கீழே வரும். சோ அதனால இந்த ரன்னிங் பிசினஸ் பர்ச்சேஸ் பண்ணதுனால எப்படி இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை பே பண்றாங்க அப்படின்னா, புத்தா லிமிடெட் வந்து 30,000 8% debentures of 100 rupees each at a discount issue பண்ணுது and along with a check of 5 lakh rupees. So purchase consideration debentures issue பண்ணுது, அதே மாதிரி பேங்க் மூலமா ஒரு 5 lakh rupees பே பண்ணுது. ஓகே, அண்ட் இந்த கொஸ்டின்லயே பாருங்க கன்சிடரேஷன் அதர் தேன் கேஷோட இன்னொரு கான்செப்டும் ஒண்ணு கொடுத்திருக்காங்க, அதாவது ரிடெம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸும் கொடுத்திருக்காங்க. ஸோ இஷ்யூ பண்ணும் போதே என்ன பண்றாங்க, 5% பிரீமியம்ல ரெடீம் பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ அப்ப நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடும்போது நம்ம வந்து இந்த கன்சிடரேஷன் அதர் தேன் கேஷ்க்கும் போடணும், அதே மாதிரி ரிடெம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ்க்கும் நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடணும். ஓகே, ஸோ இப்ப ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா புத்தா லிமிடெட் வந்து 30,000 8% debentures of 100 rupees each at 10% discount issue பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு எவ்வளவு அமௌண்ட் வரும், அதாவது டிபெஞ்சர்ஸ் மூலமா எவ்வளவு அமௌண்ட் செட்டில் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 10% டிஸ்கவுண்ட். ஸோ 100 rupeesல 10% போச்சுன்னா, ஸோ டிஸ்கவுண்ட் எவ்வளவு 10 rupees, அப்ப 100 rupeesல 10 rupees போச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளவு 90 rupeesக்கு இஷ்யூ பண்றாங்க. ஸோ 30,000 into 90 27 lakhs. ஓகே, ஸோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்ல ஒரு பார்ட் வந்து டிபெஞ்சர்ஸ் டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஸோ அதோட அமௌண்ட் வந்து 27 lakh rupees. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, செக்ல ஒரு 5 lakh rupees பே பண்றாங்க. ஸோ பேங்க் மூலமா ஒரு 5 lakh rupees. அப்ப டோட்டல் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளவு வருது நம்மளுக்கு 32 lakh rupees. ஜர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் எழுதிக்கோங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணுங்க, காலம்ஸ் ப்ராப்பரா நேம் பண்ணுங்க. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து புத்தா லிமிடெட் கின்னி லிமிடெடோட பிசினஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கு. சோ அதுக்கான என்ட்ரி வந்து அசெட்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு லயபிலிட்டிஸ் டு கின்னி லிமிடெட். அசெட்ஸ் அக்கவுண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் போடுவோம், 40 lakh rupees டெபிட் பண்ணிக்கோங்க. லயபிலிட்டிஸ்ல நம்ம லயபிலிட்டிஸோட அமௌண்ட் 6,50,000 rupees கிரெடிட் பண்றோம். அண்ட் கின்னி லிமிடெட்ல அந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 32 lakhs கால்குலேட் பண்ணோம்ல, அதை போடலாம். சோ கின்னி லிமிடெட் அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணிக்கோங்க 32 lakhs. ஓகே, இப்போ இங்க பாருங்க டெபிட் காலமோட டோட்டல் 40 lakhs இருக்கு அண்ட் கிரெடிட் காலமோட டோட்டல் 38,50,000 இருக்கு. அப்போ நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் எந்த சைடு வருது, கிரெடிட்ல வருது 1,50,000 rupees. இது என்ன பண்ணுவோம், கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட் 1,50,000 rupees. ஸோ இதுக்கு நரேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இப்ப இந்த கின்னி லிமிடெடுக்கு வந்து செட்டில் பண்ணணும்ல. சோ செட்டில் பண்றது எப்படி பண்றாங்க, அவங்க வந்து டிபெஞ்சர்ஸ் 10% டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்றாங்க, அதே மாதிரி செக் மூலமா ஒரு 5 lakh rupees பே பண்றாங்க. ஓகே, சோ அப்ப அதுக்கான என்ட்ரி போடணும். அடுத்தது அது கூடவே இங்க நம்மளுக்கு ரிடெம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸோட கான்செப்ட் கொடுத்திருக்காங்க. சோ இதை ரெடீம் பண்ணும்போது 5% பிரீமியம்ல ரெடீம் பண்றாங்க. அப்ப இந்த என்ட்ரியும் நம்ம செகண்ட் என்ட்ரிக்குள்ள கொண்டு வர போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கின்னி லிமிடெடோட பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை செட்டில் பண்றாங்கல்ல, அதுக்கான என்ட்ரி போடுவோம். சோ என்ட்ரி வந்து கின்னி லிமிடெட் அக்கவுண்ட் டெபிட், இங்க டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்றாங்க. சோ டிஸ்கவுண்ட் வந்து கம்பெனிக்கு லாஸ், சோ அதனால அதை டெபிட் பண்றோம். டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு 8% டிபெஞ்சர்ஸ் அக்கவுண்ட் டு பேங்க். ஓகே, இப்ப கின்னி லிமிடெட்ல அமௌண்ட் வந்து 32 lakh rupees. டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் 10% டிஸ்கவுண்ட், 100 rupeesல 10%னா 10 rupees. அப்ப 30,000 into 10 3 lakh rupees. ஓகே, அடுத்தது 8% டிபெஞ்சர்ஸ்ல நம்ம வந்து ஃபேஸ் வேல்யூவை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். So 30,000 into 100 30 lakh rupees. அடுத்தது பேங்க்ல 5 lakh rupees. ஓகே, இப்போ இது முடிச்சாச்சு. இப்போ ரிடெம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ்க்கு வருவோம். இங்க ரெடீம் பண்ணும்போது என்ன பண்றாங்க, 5% பிரீமியம்ல ரெடீம் பண்றாங்க. ஓகே, சோ பிரீமியம் ஆன் ரிடெம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் கிரெடிட் பண்ணும் டு பிரீமியம் ஆன் ரிடெம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ். அமௌண்ட் வந்து 5% சொல்லியிருக்காங்க. ஸோ 100 rupeesல 5% எவ்வளோ, 5 rupees. ஓகே, சோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம், 30,000 into 5 1,50,000 rupees பிரீமியம் ஆன் ரிடெம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் போடுறோம். இப்போ இஷ்யூ பண்ணும்போது டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்றாங்க, பட் ரீபே பண்ணும்போது பிரீமியம்ல ரீபே பண்றாங்க, அதாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து ரீபே பண்றாங்க. அப்ப கம்பெனிக்கு அது லாஸ் இல்லையா, சோ அந்த லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் நம்ம டெபிட் பண்ணணும். அப்ப இந்த 1,50,000 rupees லாஸ் பிரீமியம்ல ரெடீம் பண்ணது, அதை இந்த லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அக்கவுண்ட்ல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம் 1,50,000 rupees. ஓகே, சோ இப்போ வந்து சில பேர் என்ன பண்ணுவோம், டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ், அதாவது 3 lakhs plus 1,50,000 rupees சேர்த்து 4,50,000 rupees நம்ம லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னே போட்டுருவோம். அதுவும் கரெக்ட் தான், இப்படி ஸ்பிளிட் பண்ணி நீங்க போட்டாலும் கரெக்ட் தான். ஓகே, சோ இதுக்கு நரேஷன் எழுதிருங்க.
19th question order second option பார்க்கலாம். Company forfeited 8,000 shares of 10 rupees each, on which 8 rupees were called including 1 rupee premium and 6 rupees was paid including 1 rupee premium. Out of these 5,000 shares were reissued at maximum possible discount. Pass necessary journal entries. So question என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு company வந்து 8,000 shares of 10 rupees each forfeit பண்ணுது. Okay, 8 rupees called up. 8 rupees called upல 1 rupee premium இருக்கு. அந்த 8 rupees called upல 6 rupees வந்து paid up. இந்த paid upலயும் 1 rupee premium இருக்கு. 8,000 shares forfeit பண்றாங்கல்ல, அதுல 5,000 shares வந்து reissue பண்றாங்க maximum possible discountல. and நம்மள journal entries pass பண்ண சொல்லியிருக்காங்க. first நம்ம எவ்வளவு calls and arrears அப்படின்னு பார்க்கலாம். இப்ப இங்க பாருங்க, face value 10 rupees. இப்ப called up வேல்யூட face value எவ்வளோன்னு பார்க்கலாம். 1 rupee premium இருக்கு இந்த 8 rupeesல. அப்ப அந்த 1 rupee premium எடுத்துட்டோம் அப்படின்னா called up வேல்யூட face value எவ்வளோ 7 rupees. ஓகே, இப்ப பெய்டு பாருங்க, 6 rupees paid, அதுல வந்து 1 rupee premium இருக்கு. அப்ப பெய்டோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ, அந்த பிரீமியம் 1 rupee எடுத்துட்டா நம்மளுக்கு 5 rupees வந்து பெய்ட் அப்போட ஃபேஸ் வேல்யூ அண்ட் பிரீமியம் 1 rupee. இப்போ கால்ஸ் அண்ட் அரியர்ஸ், இப்போ ஃபேஸ் வேல்யூ பாருங்க 7 rupees இருக்கா, அதாவது கால்ட் அப் 7 rupees இருக்கா, அதுல பெய்ட் அப் வந்து 5 rupees போயிடுச்சு. அப்ப 2 rupees கால்ஸ் அண்ட் அரியர்ஸ். பிரீமியம் நம்ம ரிசீவ் பண்ணிட்டாங்க, called upல premium இருந்துச்சு, அது paid upல receive ஆயிடுச்சு. ஓகேவா, அப்ப calls and arrears இந்த face value 2 rupees மட்டும்தான். அதாவது called upல இருந்து paid up minus பண்றோம். so calls and arrears 2 rupees. இப்ப next நம்ம என்ன calculate பண்ணுவோம், இந்த 5,000 shares வந்து maximum possible discountல reissue பண்ணிருக்காங்க. so maximum possible discount எவ்வளவுங்கிறத calculate பண்ணலாம். so இது வந்து amount forfeited on reissued shares. so amount forfeited sharesல எவ்வளவு amount நம்ம transfer பண்றோம், எத்தனை ஷேர்ஸ் நம்ம forfeit பண்றோமோ அதுல எவ்வளவு அமௌண்ட் ரிசீவ் பண்ணிருக்காங்களோ அதை தான் அமௌண்ட் forfeitedல போடுவோம் இல்லையா. இப்ப இங்க பாருங்க, 7 rupees called up, அதுல 5 rupees வந்து paid up, 2 rupees பணம் வரல, அப்ப 5 rupees வரைக்கும் ரிசீவ் பண்ணிருக்காங்க. இதை நம்ம reissued sharesல calculate பண்ணுவோம். இப்ப reissued 5,000 shares இருக்கா, அப்ப அதுல என்ன பண்ணிருக்காங்க, 5 rupees வரைக்கும் ரிசீவ் பண்ணிருக்காங்க. so maximum possible discount வந்து 5,000 reissued shares into 5 rupees வரைக்கும் receive பண்ணிருக்காங்க இந்த 5,000 shares amount. so 25,000 வந்து maximum possible discount. இப்ப நம்ம journal entries pass பண்ணலாம். இந்த forfeiture reissueக்கு நம்ம journal entries pass பண்ணலாம். heading எழுதிக்கோங்க, columns open பண்ணுங்க, columns name பண்ணுங்க. see இங்க வந்து 3 marksக்கு நம்மள journal entries pass பண்ண சொல்லியிருக்காங்க. so அப்ப journal entryக்கும் நம்மளுக்கு mark உண்டு, அதனால format கரெக்டா எழுதுங்க. இப்ப first entry என்ன பண்ண போறோம், forfeitureக்கு. இப்ப இங்க பாருங்க, பிரீமியம்ல அவங்க இஷ்யூ பண்ணிருக்காங்க அண்ட் அந்த பிரீமியம் அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு. அப்ப பிரீமியம் நம்ம செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட்ல தான் வச்சிருப்போம், அதை forfeitureக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம். சோ அப்ப பிரீமியம் நம்ம கேன்சல் பண்ண மாட்டோம், ரீஃபண்ட் பண்ண மாட்டோம், அது செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட்ல தான் இருக்கும். அப்ப என்ட்ரி வந்து ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு forfeited shares account to calls in arrears. so ஷேர் கேபிட்டல்ல 8,000 shares forfeit பண்றாங்க, அதோட called up value 7 rupees, face value தான் நம்ம போடணும். okay, so 8,000 into 7 56,000 rupees. அடுத்தது forfeited sharesல, அதாவது இந்த 8,000 sharesக்கு எவ்வளவு அமௌண்ட் ரிசீவ் பண்ணிருக்காங்களோ அதை forfeited shares அக்கௌண்ட்டுக்கு போடுவோம். இப்போ இங்க 5 rupees பே பண்ணிருக்காங்க, அப்ப 8,000 into 5 40,000 rupees. next calls in arrears, 8,000 sharesக்கு 2 rupees arrears இருக்கு, so it is 16,000 rupees. இதுக்கு narration எழுதுங்க. இப்போ second entry என்ன பண்ண போறோம், reissue entry. okay, so இப்ப reissue பண்றது 5,000 shares பண்றாங்க at maximum possible discount. so அப்ப discountல reissue பண்ணிருக்காங்க. அப்ப நம்மளோட entry என்னது, bank account debit forfeited shares account debit to share capital. இப்ப இங்க பாருங்க, நம்ம forfeited shares accountல எவ்வளவு maximum possible discount சொல்லியிருக்கோம், 25,000. so அந்த 25,000 போட்டுடலாம், which is 5,000 shares reissue பண்றாங்க, 5 rupees வந்து அதோட discount. so it is 25,000 rupees. already நம்ம calculate பண்ணதுதான் இது. okay, இப்ப share capitalல நம்ம என்ன பண்ண போறோம், 5,000 shares into called up value 7 rupees, so 35,000 rupees. இப்ப balance 10,000 இருக்குல்ல, இதுதான் reissue amount. அதாவது called up வந்து 7 rupees, reissue discount வந்து 5 rupees, அப்ப reissue என்னது, இந்த balance 2 rupees. okay, so 5,000 into 2 10,000 rupees. இப்ப நம்ம journal entries pass பண்ணலாம். இந்த forfeiture final entry என்ன போடுவோம், forfeited shares account debit to capital reserve. இந்த amount இப்ப calculate பண்ணலாம். so இங்க capital reserve எப்படி calculate பண்ணுவோம், amount forfeited on reissued shares minus reissued discount. நம்மளுக்கு capital reserveக்கு எவ்வளவு amount transfer பண்ணோம் அப்படிங்கிறது தெரியும்.
So இப்போ amount forfeited on reissued shares calculate பண்ணுவோம். It is amount forfeited divided by number of shares forfeited into number of shares reissued. So இங்க amount forfeited எவ்வளோ? நம்மளோட கிரெடிட்ல forfeiture entryயோட கிரெடிட்ல forfeited shares எவ்வளோ இருக்கு? 40,000 rupees. Okay. Number of shares forfeited 8,000. Number of shares reissued 5,000. Okay, இதை substitute பண்ணிக்கலாம். 40,000 divided by 8,000 into 5,000 which is 25,000 rupees. இப்போ amount forfeited on reissued shares 25,000 rupees. நம்ம reissued discount அதாவது இப்போ reissue entryல நம்ம discount entry போட்டிருக்கோம் இல்லையா, forfeited shares account debit பண்ணியிருக்கோம்ல, so அந்த debit balance 25,000 இங்க minus பண்ணுவோம். அப்ப capital reserveக்கு nil balance எதுவுமே இல்ல transfer பண்ண. So forfeited shares to capital reserveல nil. 20th question. Bat, cat and rat were partners sharing profits and losses in the ratio 5:3:2. Cat retired and on that date there was a balance of investment of 4 lakh rupees and investment fluctuation reserve 1 lakh rupees appearing in the balance sheet. Pass necessary journal entries for investment fluctuation reserve in the following cases. Case 1, market value of investments was 4,80,000 rupees. Case 2, market value of investment was 3,80,000 rupees. And case 3, market value of investments was 2,90,000 rupees. So question என்ன கொடுத்திருக்காங்க, bat, cat, rat மூணு பேரும் partners. அவங்களோட profit sharing ratio 5:3:2. cat retire ஆகுறான். அந்த dateல அவங்களோட balance sheetல asset sideல investment 4 lakh rupees இருக்கு. liability sideல investment fluctuation reserve 1 lakh rupees இருக்கு. இப்ப நம்மளுக்கு 3 கேஸ் கொடுத்து இந்த 3 கேஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வோட ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாருங்க, மார்க்கெட் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 4,80,000 rupees இருக்கு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ் அப்படின்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க இல்லையா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஃபிளக்சுவேட் ஆகுது அப்படின்னா அதை காம்பன்சேட் பண்றதுக்கு தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ். ஓகே, சோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபால் ஆகுது, மார்க்கெட் வேல்யூ ஃபால் ஆகுது அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ்ல இருந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவாங்க அந்த ஃபிளக்சுவேஷனுக்கு. சோ அதுக்காக தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வை கிரியேட் பண்றாங்க அண்ட் அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் இதை கிரியேட் பண்ணுவாங்க. ரிசர்வ்னாலே அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இங்க பாருங்க, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க, 4,80,000 மார்க்கெட் வேல்யூ. மார்க்கெட் வேல்யூனா பிரசன்ட் வேல்யூ 4,80,000 இந்த இன்வெஸ்ட்மெண்டோடது. பட் புக் வேல்யூ அதாவது பேலன்ஸ் ஷீட் வேல்யூ தான் புக் வேல்யூன்னு சொல்லுவோம். அதுல 4 lakh தான் இருக்கு. அப்போ மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, புக் வேல்யூ கம்மியா இருக்கு. சோ 4,80,000 தான் ஜாஸ்தி. இப்போ நம்ம என்ட்ரி எப்படி போடுவோம், இப்ப நம்மளுக்கு அந்த மார்க்கெட் வேல்யூ கம்மியா இருந்தாதான் அந்த பிளக்சுவேட் ஆயிருக்குல்ல அந்த அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பிளக்சுவேஷன் ரிசர்வ் வச்சு நம்ம காம்பன்சேட் பண்ணுவோம். பட் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கு. அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளக்சுவேஷன் ரிசர்வ் எப்படி கிரியேட் பண்ணிருக்கோம், அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். அப்போ ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகும்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளக்சுவேஷன் ரிசர்வ் என்ன செய்யறோம், நம்ம வந்து எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறோம். ஏன்னா இதுல வந்து எந்த சேஞ்சும் இல்லை, ஏன்னா நம்மளுக்கு மார்க்கெட் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கிறதுனால. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன பண்ண போறோம், இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளக்சுவேஷன் ரிசர்வ் பார்ட்னர்ஸ்க்கு அப்படியே அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட போறோம். சோ இங்க இந்த ரிட்டையரிங் பார்ட்னருக்குமே இந்த ரிசர்வ்ல இருந்து ஷேர் உண்டு, ஏன்னா அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் தானே கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ என்ட்ரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளக்சுவேஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் டு பேட்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு கேட்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு ராட்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். சோ ரிசர்வ் லெவல் அமௌண்ட் இருக்கு 1 lakh rupees. இத வந்து பேட், கேட் அண்ட் ராட்டுக்கு அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 5:3:2ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணா பேட்டுக்கு 50,000, கேட்டுக்கு 30,000 அண்ட் ராட்டுக்கு 20,000. சோ நரேஷன் எழுதிக்கோங்க. இப்ப நெக்ஸ்ட் பாருங்களேன், இதுல 4,80,000 rupees மார்க்கெட் வேல்யூ இருக்கு, ஆனா புக் வேல்யூ 4 lakhs தான் இருக்கு. அப்ப இங்க நம்மளுக்கு ஒரு 80,000 rupees கெயின் இருக்கு இல்லையா, இந்த கெயினை என்ன பண்ண போறோம், நம்ம ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு அசெட், அசெட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இன்க்ரீஸ் ஆயிருந்தா ரீவேல்யூவேஷன் அக்கௌண்டோட கிரெடிட்ல போடுவோம். சோ அப்ப என்ட்ரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். ஏன்னா ரீவேல்யூவேஷன் அக்கௌண்டோட கிரெடிட்ல போடுறோம். சோ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை டெபிட் பண்ணுங்க. சோ இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். சோ அமௌண்ட் வந்துட்டு நம்மளுக்கு 80,000 rupees. இந்த டிஃபரன்ஸை போடுறோம், அதுதானே கெயின், அதை போடலாம். ஓகே, அண்ட் நரேஷன் எழுதிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம ரீவேல்யூவேஷன் அக்கௌண்டோட கிரெடிட் சைடுக்கு போட்டாச்சு 80,000 rupees. இப்ப அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணா நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் வருமா, அந்த ப்ராஃபிட்டை பார்ட்னர்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்ல, அதுக்கான என்ட்ரி.
So revaluation account debit to BATS capital account to CATS capital account to RATS capital account. இப்போ revaluation accountல investment மட்டும் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப 80,000 rupees மட்டும் தான் இருக்கு. So 80,000 rupees தான் profit balancing figure. So இத வந்து நம்ம என்ன செய்றோம், பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட profit sharing ratioல distribute பண்றோம். So BATக்கு வந்துட்டு 40,000 rupees, CATக்கு 24,000 rupees and RATக்கு 16,000 rupees. இதுக்கு narration எழுதிக்கோங்க. So இப்போ இந்த case 1க்கு நம்ம journals முடிச்சாச்சு. Next இப்போ case 2. Case 2 என்ன கொடுத்திருக்காங்க, market value of investment 3,80,000 கொடுத்திருக்காங்க. இப்போ book value எவ்வளோ 4 lakhs. ஓகே, இங்க பாருங்க, market value வந்து book value விட கம்மியா இருக்கு. book value 4 lakhs இருக்கு, market value 3,80,000 தான் இருக்கு. So எவ்வளோ difference இருக்கு, 20,000 rupees. அதாவது book value விட market value 20,000 rupees கம்மியா இருக்கு. ஆனா investment fluctuation reserveல எவ்வளவு இருக்கு, 1 lakh rupees இருக்கு. அப்ப இந்த 1 lakh வச்சு இந்த fluctuation நம்ம adjust பண்ணிடலாம் இல்லையா? So அந்த அளவுக்கு excess investment fluctuation reserveல amount இருக்கு. So அப்ப entry என்ன போடுவோம் அப்படின்னா, investment fluctuation reserve account debitல இருந்து இந்த investment fluctuate ஆயிருக்குல 20,000 decrease ஆயிருக்குல, அதுக்கு transfer பண்ண போறோம். So to investment. Okay. So investment fluctuation reserveல 1 lakh இருக்கு. அப்ப investmentக்கு எவ்வளவு fluctuate ஆயிருக்கு, 20,000. So 1 lakhல இருந்து 20,000 investmentக்கு transfer பண்ணியாச்சு. பாக்கி 80,000 investment fluctuation reserveல இருக்குல்ல, அது யாருக்கு போகணும், பார்ட்னர்ஸ்க்கு போகணும். So அவங்களோட profit sharing ratioல பாக்கி 80,000 rupees நம்ம distribute பண்றோம். So to BATS capital account, to CATS capital account, to RATS capital account, அந்த 80,000 rupees 5:3:2 ratioல distribute பண்ணா BATக்கு 40,000, CATக்கு 24,000 and RATக்கு 16,000 rupees. Okay. So இதுக்கு narration எழுதுங்க. இவ்வளவுதான் second case ஓட entry. Next case 3. Case 3 என்ன கொடுத்திருக்காங்க, market value of investment was 2,90,000 rupees. இப்போ market value பாருங்க, book value விட கம்மியா இருக்கு. So book value 4 lakhs, but market value 2,90,000 தான் இருக்கு. இப்போ எவ்வளவு difference இருக்கு, 4 lakhs minus 2,90,000, 1,10,000 கம்மி ஆயிடுச்சு. இப்ப இந்த 1,10,000 நம்ம எதுல இருந்து காம்பன்சேட் பண்ணும், இன்வெஸ்ட்மெண்ட் fluctuation reserveல இருந்து காம்பன்சேட் பண்ணும். பட் இன்வெஸ்ட்மெண்ட் fluctuation reserveல எவ்வளவு இருக்கு, 1 lakh தான் இருக்கு. So இந்த 1,10,000 காம்பன்சேட் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் fluctuation reserveல adequate அமௌண்ட் இல்ல. ஓகே, சோ இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ன எழுத போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் fluctuation reserve to investment. So இன்வெஸ்ட்மெண்ட் fluctuation reserveல எவ்வளவு இருக்கு, 1 lakh. இன்வெஸ்ட்மெண்ட்ல fluctuate ஆயிருக்கிறது எவ்வளவு, 1,10,000. அப்ப இந்த பாக்கி 10,000 எங்க நம்மளுக்கு டிஃபரன்ஸ் வருது, டெபிட்ல டிஃபரன்ஸ் வருது. அப்ப இத ரீவாலுவேஷன் அக்கவுண்ட்க்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே, அப்ப ரீவாலுவேஷன் அக்கவுண்ட டெபிட் பண்றோம் 10,000 rupees-ஆல. ஓகே, சோ அதாவது இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் fluctuate ஆயிருக்குல்ல, அது fall in value 1,10,000. பட் இன்வெஸ்ட்மெண்ட் fluctuation reserveல 1 lakh தான் இருக்கு. அப்ப அந்த 10,000 rupees நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா வந்திருக்கு இல்லையா, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் fluctuation reserveல inadequate இருக்குல்ல அந்த 10,000, அது வந்து லாஸ். அந்த லாஸை நம்ம ரீவாலுவேஷன் அக்கவுண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அண்ட் இதுக்கு நரேஷன் எழுதிருங்க. ரீவாலுவேஷன் அக்கவுண்டோட டெபிட் சைட்ல நம்ம வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 லாஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்ப ரீவாலுவேஷன் அக்கவுண்ட க்ளோஸ் பண்றோம். நம்மளுக்கு டெபிட் சைட்ல 10,000 இருக்கு. சோ அப்ப கிரெடிட் சைட்ல பேலன்சிங் ஃபிகர் 10,000 வரும். கிரெடிட் சைட்ல பேலன்சிங் ஃபிகர் ரீவாலுவேஷன் அக்கவுண்ட்ல வந்து அது லாஸ். அந்த லாஸை பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ என்ட்ரி வந்து BATS capital account debit, CATS capital account debit, RATS capital account debit to revaluation. ஸோ இப்போ ரீவாலுவேஷனோட லாஸ் எவ்வளோ, 10,000. இந்த 10,000 5:3:2 ரேஷியோல கொடுத்தா BATக்கு வந்து 5,000 ஷேர் ஆஃப் லாஸ் வரும், CATக்கு 3,000 ஷேர் ஆஃப் லாஸ் அண்ட் RATக்கு 2,000 ஷேர் ஆஃப் லாஸ். ஓகே, ஸோ இதுக்கு நரேஷன் எழுதிருங்க. இதுதான் நம்மளுக்கு கேஸ் 3 ஓட ஜர்னல் என்ட்ரி. Question number 21. A company forfeited certain number of shares of face value 10 rupees each for non-payment of final call money of 4 rupees. These shares were issued at discount of 5 rupees and amount of 4,500 was transferred to capital reserve account. Pass necessary journal entries to show the above transactions and prepare share forfeited account. So இங்க question என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு கம்பெனி வந்து certain number of shares forfeit பண்ணிருக்கு. இந்த number of shares first நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அதோட ஃபேஸ் வேல்யூ 10 rupees. எதுக்காக forfeit பண்ணிருக்காங்க, ஃபைனல் கால் மணி 4 rupees பே பண்ணல, சோ அதனால forfeit பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த certain number of shares forfeit பண்ணாங்கல்ல, அதை ரீஇஷ்யூ பண்ணிருக்காங்க டிஸ்கவுண்ட் 5 rupeesல அண்ட் கேபிட்டல் ரிசர்வுக்கு வந்து 4,500 டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ஜர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப என்னென்ன ஜர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணுவோம், forfeiture என்ட்ரி பாஸ் பண்ணுவோம், ரீஇஷ்யூக்கு என்ட்ரி பாஸ் பண்ணுவோம், அதே மாதிரி கேபிட்டல் ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண என்ட்ரியை பாஸ் பண்ணுவோம்.
ஓகே, அதே மாதிரி நம்மள ஷேர்ஸ் forfeited அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸ் வேல்யூல எவ்வளவு பே பண்ணிருக்காங்க, எவ்வளவு பே பண்ணல அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ இப்ப ஃபேஸ் வேல்யூ 10 rupees, அதுல ஃபைனல் கால் மணி 4 rupees பே பண்ணல. அப்ப பேலன்ஸ் 6 rupees பே பண்ணிட்டாங்க டுவர்ட்ஸ் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப அடுத்தது நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ forfeit பண்ணிருக்காங்க அப்படின்னு. சோ அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் forfeited எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஓகே, இதுல அமௌண்ட் forfeited எவ்வளவு இருக்கும், அதாவது x number of ஷேர்ஸ்க்கு 6 rupees பே பண்ணிருக்காங்க. அப்ப அமௌண்ட் forfeited x into 6, 6x வரும். அடுத்தது ரீஇஷ்யூ பண்ணிருக்காங்க இல்லையா, ரீஇஷ்யூ பண்ணும்போது டிஸ்கவுண்ட்ல பண்ணிருக்காங்க. சோ அப்போ ரீஇஷ்யூவோட டிஸ்கவுண்ட் அமௌண்ட் இந்த forfeited ஷேர்ஸ், அதாவது ரீஇஷ்யூட் ஷேர்ஸ்ல எவ்வளோ அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இப்போ ரீஇஷ்யூ டிஸ்கவுண்ட் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் forfeited, அதே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தானே ரீஇஷ்யூ பண்றாங்க. சோ அப்ப x தான் வரும். சோ x into 5, 5x வரும். இப்போ நம்ம கேபிட்டல் ரிசர்வ்க்கு எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க, 4500. சோ இங்க ஒரு லாஜிக் பாருங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ forfeit பண்ணிருக்காங்களோ அதே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ தான் ரீஇஷ்யூ பண்ணிருக்காங்க. அப்ப கேபிட்டல் ரிசர்வ்க்கு யூசுவலா நம்ம அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், forfeiture என்ட்ரில forfeited ஷேர்ஸோட கிரெடிட் சைட்ல ஒரு அமௌண்ட் இருக்கும். அதுல இருந்து நம்ம ரீஇஷ்யூ என்ட்ரில டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்களா, அதாவது forfeited ஷேர்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிருப்போம்ல, அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு கேபிட்டல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படிங்கிறது தெரியும். அது எப்ப நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் forfeitedம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரீஇஷ்யூடும் சேமா இருக்கும்போது. இந்த கேஸ்லயும் பாருங்க, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் forfeitedம் சேம், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரீஇஷ்யூடும் சேம். அப்ப நம்ம கிரெடிட் சைட்ல எவ்வளவு அமௌண்ட் forfeit பண்ணிருக்கோமோ அதையும், அதே மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ண, அதாவது ரீஇஷ்யூ பண்ணும்போது டிஸ்கவுண்ட்ல பண்ணிருக்கோம்ல, அந்த அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கேபிட்டல் ரிசர்வ் கிடைக்கும். அதாவது அமௌண்ட் forfeited மைனஸ் ரீஇஷ்யூ டிஸ்கவுண்ட் நம்மளுக்கு கேபிட்டல் ரிசர்வ் கிடைக்கும். இங்க அமௌண்ட் forfeited எவ்வளவு, 6x, and reissue discount எவ்வளவு, 5x. So which is equal to capital reserve 4500. 6x minus 5x, x is equal to 4500 shares. கிடைச்சிருச்சா? journal entries pass பண்ணலாம். heading எழுதிக்கோங்க, columns open பண்ணிக்கோங்க. okay, first entry வந்து forfeiture entry. so forfeiture entry இங்க நம்மளுக்கு premium எதுவுமே கிடையாது. so நம்மளுக்கு entry வந்து share capital account debit to forfeited shares account to calls and arrears. share capital எவ்வளவு அமௌண்ட் போடுவோம், 4500 shares. இங்க called up value எடுக்கணும். so இங்க என்ன சொல்லிருக்காங்க, final call pay பண்ணல, அப்ப கம்பெனி வந்து full face valueமே call பண்ணிடுச்சு. so அப்போ 4500 into 10, 45,000 rupees. next forfeited shares accountல எவ்வளவு போடுவோம், இந்த 4500 sharesக்கு எவ்வளவு amount receive பண்ணிருக்காங்களோ அதை தான் போடுவோம். so அப்ப இங்க application allotment amount 6 rupees receive பண்ணிருக்காங்க. so 4500 into 6, 27,000 rupees. calls and arrears 4500 into 4 rupees, which is 18,000 rupees. இதுக்கு narration எழுதுங்க. next நம்ம reissue entry போட போறோம். so reissue பாருங்க, discountல பண்ணிருக்காங்க. so entry என்னது, bank account debit, forfeited shares account debit to share capital. இப்போ forfeited shares accountல என்ன சொல்லிருக்காங்க, டிஸ்கவுண்ட் வந்து 5 rupees. so 4500 into 5, 22,500. and share capital 10 rupees face value வந்து 5 rupees டிஸ்கவுண்ட்ல கொடுத்திருக்காங்க. so 4500 into 10, 45,000 rupees. இப்போ இங்க பாருங்க, 10 rupees வந்து face value and 5 rupees discount amount. அப்ப reissue எவ்வளவு இருக்கும், அதே 5 rupees. okay, so the difference 10 rupees minus 5 rupees, 5 rupees reissue amount. so 4500 into 5, 22,500. இதுக்கு narration எழுதிருங்க. next வந்து capital reserveக்கு transfer பண்ண இங்க டைரக்டாவே கொடுத்துட்டாங்க, 4500 transfer பண்றாங்க. so entry வந்து forfeited shares account debit to capital reserve 4500, 4500 narration எழுதிருங்க. journal entries pass பண்ணிட்டு next என்ன கேட்டிருக்காங்க, shares forfeited account prepare பண்ண சொல்லியிருக்காங்க. so shares forfeited account open பண்ணலாம். இது ledger account. so debit side credit side எழுதுங்க, columns open பண்ணிக்கோங்க. இப்போ இந்த first journalல பாருங்க, நம்மளுக்கு வந்து forfeited shares account credit பண்ணிருக்கோம். so இங்க ledgerல pass பண்ணும்போது நம்ம என்ன எழுதுவோம், by share capital forfeited shares accountக்கு நேரா இருக்கிற இந்த 27,000 rupees இங்க post பண்ணுவோம். okay, second entry அதாவது reissue entryல பாருங்க, நம்ம forfeited shares account debit பண்ணிருக்கோம். அப்ப நம்ம ledgerல எழுதும்போது to share capital அப்படின்னு போட்டுட்டு forfeited shares accountக்கு நேரா இருக்கிற இந்த 22,500 post பண்ணும். அடுத்தது third entry அதாவது capital reserveக்கு transfer பண்றோம்ல, அந்த entryல பாருங்க, நம்மளுக்கு forfeited shares account to capital reserve இருக்கு. so இங்க ledgerல போடும்போது நம்ம to capital reserve 4,500 போடுவோம். இப்ப அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம். so credit side total 27,000, debit side totalum 27,000. 22nd
X, Y, and Z were partners sharing profits and losses equally. Y died on 1st October 2023 and total amount transferred to Y's executor was 15,60,000 rupees. Y's executor were being paid 3,60,000 rupees immediately and the balance was to be paid in 4 equal quarterly installments together with interest at 6% per annum. Pass interest till payment of first two installments. So, இங்க questionல என்ன கொடுத்திருக்காங்க? X, Y, Z வந்து equal partners. Okay, so 1:1:1ல அவங்களோட profit sharing ratio இருக்கு. Y வந்து 1st October 2023 அன்னைக்கு இறந்து போயிட்டான். ஓகே, அவனோட டோட்டல் அமௌண்ட்டை என்ன பண்ணிட்டாங்க? ஒய்யோட எக்ஸிக்யூட்டாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க 15,60,000 rupees. இந்த 15,60,000 rupeesல 3,60,000 rupees இமீடியட்டா ஒய்யோட எக்ஸிக்யூட்டாருக்கு பே பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கும்ல, அந்த பேலன்ஸை 4 equal quarterly installments இன்ட்ரெஸ்டோட 6% இன்ட்ரெஸ்டோட பே பண்ணணும். ஓகே, கொஸ்டின் என்ன அப்படின்னா first two installments ஓட entries பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. first two installments pay பண்றாங்கல்ல, அதுக்கான entries பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு 4 equal installments இருக்கு, பட் நம்ம first two installments பேமெண்ட் என்ட்ரியை மட்டும் பாஸ் பண்ணா போதும். இப்ப இங்க பாருங்க, நம்மளுக்கு வந்து Y ஓட பேலன்ஸ் அமௌண்ட், அதாவது எக்ஸிக்யூட்டாருக்கு எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க? 15,60,000. அதுல இமீடியட்டா 3,60,000 rupees பே பண்ணிட்டாங்க. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 15,60,000 minus 3,60,000 12 lakh rupees இருக்கும். இப்ப இந்த 12 lakh பேலன்ஸ் இருக்குல்ல, இதை எப்படி பே பண்றாங்க? 4 equal quarterly installments. ஓகே, குவார்டர்லி அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு 4 குவார்டர்ஸ், 3 மாசம் சேர்ந்தா ஒரு குவார்டர். ஓகே, அப்ப நம்மளுக்கு 4 equal installmentsல இதை பே பண்ண போறாங்க. அப்ப ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணுவாங்க? 12 lakhs divided by 4, 3 lakh rupees. அப்ப இந்த 3 lakh rupees plus அது கூட interest 6% பே பண்ணுவாங்க. ஓகே, இப்ப நம்மளுக்கு என்ன தேவை? first two installments ஓட payment entries மட்டும் தான் வேணும். ஓகே, இப்ப நம்ம பார்க்கலாம் first installment ஓட பீரியட் என்ன, அதோட அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம்ல, அதோட அமௌண்ட் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சோ இங்க பாருங்க, நம்மளுக்கு குவார்டர்லி இன்ஸ்டால்மெண்ட் சொல்லியிருக்காங்க. சோ இங்க 1st October 2023 இறந்து போயிருக்கான். அப்போ ஒரு குவார்டர் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் குவார்டர் அப்படின்றது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் குவார்டர். சோ அதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்டோட பீரியட். சோ 1st October 2023 to 31st March 2023 ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்டோட பீரியட். அப்போ நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம்ல, எந்த அமௌண்ட்ல கால்குலேட் பண்ணுவோம்? 12 lakhs, அந்த பேலன்ஸ் அமௌண்ட்ல கால்குலேட் பண்ணுவோம். இப்போ செகண்ட் இன்ஸ்டால்மெண்டோட பீரியட் அமௌண்ட், இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் குவார்டர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் குவார்டர் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ஜான்வரி டு மார்ச், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச். சோ அப்போ நம்மளுக்கு 1st January 2024 to 31st March 2024 வந்து செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பீரியட். இதுல நம்ம எந்த அமௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம்? இப்ப இங்க பாருங்க, 12 lakhs பேலன்ஸ் இருக்கு. அதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்டோட இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிருக்கோம். அண்ட் அந்த பீரியட், அதாவது 31st December 2023 அன்னைக்கு அந்த இன்ஸ்டால்மெண்ட் இருக்கும்ல, அதாவது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 3 lakh rupees. இந்த ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் 3 lakhs. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல 3 lakh rupees பிளஸ் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிருப்போம்ல, அதை பே பண்ணிருப்பாங்க. இப்ப 12 lakhsல 3 lakh rupees போயிடுச்சு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல. அப்ப செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு? 9 lakh rupees. இந்த 9 lakh rupeesல தான் நம்ம இன்ட்ரெஸ்ட செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு கால்குலேட் பண்ணுவோம். அப்ப செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணும்போது அவங்க என்ன செய்வாங்க? இந்த இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு ஒரு 3 lakhsம் இந்த 9 lakhsல வர அந்த இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து பே பண்ணுவாங்க. ஓகே, இப்ப இன்ட்ரெஸ்ட கால்குலேட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்டோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பாத்தீங்கன்னா, அதாவது 1st October 2023 to 31st December 2023க்கு 12 lakh rupeesல நம்ம என்ன பண்ண போறோம்? 6% கால்குலேட் பண்றோம். அண்ட் இங்க எவ்வளவு மந்த்ஸ்? 3 months. சோ 3/12. சோ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் 18,000 rupees ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வருது. நெக்ஸ்ட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு பாருங்க, தட் இஸ் 1st January 2024 to 31st March 2024. இப்ப இங்க என்ன நம்மளுக்கு இந்த 12 lakhsல 3 lakh rupees ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல பணம் பே பண்ணியாச்சு. பாக்கி இருக்கிற 9 lakh rupeesல இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும். So 9 lakhs into 6/100 into 3/12. So இந்த குவார்டருக்கு 3 months. So 3/12. அப்ப நம்மளுக்கு 13,500 வருது. So இத நம்ம இப்ப ஜர்னல் என்ட்ரில போட போறோம். So ஜர்னல் என்ட்ரிக்கு ஹெட்டிங் எழுதுங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன அப்படின்னா, ஒய்யோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஒய்யோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல இருந்து எக்ஸிக்யூட்டார் அக்கௌண்ட்டுக்கு இந்த 15,60,000 டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கல்ல, அந்த என்ட்ரியை ஃபர்ஸ்ட் போடணும்.
ஓகே, இது எந்த டேட்ல நடக்குது? 1st October 2023. So entry வந்து Wise capital account debit to Wise executor account 15,60,000 15,60,000. இதுக்கு நரேஷன் எழுதுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க? ஒய்யோட எக்ஸிக்யூட்டாருக்கு 3,60,000 இமீடியட்டா பே பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு என்ட்ரி போட போறோம். இதுவும் அதே டேட், இமீடியட்னு சொன்னதுனால அதே டேட்ல போடுறோம். சோ 1st October 2023 வைஸ் எக்ஸிக்யூட்டார் அக்கௌண்ட், ஏன்னா வைஸ் எக்ஸிக்யூட்டார் தான் ரிசீவ் பண்றான் அந்த அமௌண்ட்டை. ஸோ அவனோட அக்கௌண்ட்டை டெபிட் பண்றோம் டு பேங்க் 3,60,000 rupees. ஓகே, இதுக்கு நரேஷன் எழுதுங்க. இப்ப நெக்ஸ்ட் என்ட்ரிஸ் நம்ம இந்த பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குல்ல, அதுக்கான என்ட்ரிஸ் போட போறோம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இன்ட்ரெஸ்ட் டியூ என்ட்ரி போட போறோம். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்டோட இன்ட்ரெஸ்ட் டியூ என்ட்ரி. சோ இதோட இன்ட்ரெஸ்ட் டியூ என்னைக்கு வரும்? அந்த குவார்டரோட கடைசி, தட் இஸ் 31st December 2023 இந்த டேட்ல. சோ என்ட்ரி வந்து இன்ட்ரெஸ்ட் அக்கவுண்ட் டெபிட் டு யாருக்கு டியூ? வைஸ் எக்ஸிக்யூட்டாருக்கு, டு வைஸ் எக்ஸிக்யூட்டார் அக்கவுண்ட். ஓகே, சோ இப்போ அமௌண்ட் எவ்வளவு நம்ம போடணும்? ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்டோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 18,000. சோ இது டியூ என்ட்ரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒய்யோட எக்ஸிக்யூட்டாருக்கு இன்ஸ்டால்மெண்டோட சேர்த்து இன்ட்ரெஸ்டையும் பே பண்ற என்ட்ரி. சோ இது எந்த டேட்ல பண்றாங்க? ஃபர்ஸ்ட் குவார்டரோட எண்ட்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்டோட பீரியட். சோ 31/12/2023 அன்னைக்கு ஒய்யோட எக்ஸிக்யூட்டாருக்கு இன்ஸ்டால்மெண்ட் பிளஸ் அதோட இன்ட்ரெஸ்டையும் பே பண்ணும். சோ அப்போ ஒய்யோட எக்ஸிக்யூட்டார் இஸ் கோயிங் டு ரிசீவ். அதனால வைஸ் எக்ஸிக்யூட்டார் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்க, டு பேங்க் அக்கௌண்ட் போடுங்க. சோ அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு எவ்வளவு பே பண்ணும்? 3 lakhs. அப்ப இந்த இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 3 lakhs பிளஸ் இன்ட்ரெஸ்ட் டியூ எவ்வளவு? 18,000 rupees. சோ 3 lakhs plus 18,000 3,18,000. இதுக்கு நரேஷன் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் முடிச்சாச்சு. செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட். செகண்ட் இன்ஸ்டால்மெண்டோட பீரியட் எப்ப முடியுது? 31st March 2024. சோ அன்னைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் டியூக்கு என்ட்ரி போட போறோம். So interest account debit to Wise executor account 13,500 second installment ஓட interest amount. Okay, so இதுக்கு நரேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? 31st March 2022 அன்னைக்கு அந்த இன்ஸ்டால்மெண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை வைஸ் எக்ஸிக்யூட்டாருக்கு பே பண்ணும். ஸோ அதுக்கான என்ட்ரி. ஸோ 31/3/2024 இதை ரிசீவ் பண்ண போறது யாரு? வைஸ் எக்ஸிக்யூட்டார். ஸோ வைஸ் எக்ஸிக்யூட்டார் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்க டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ அமௌண்ட் எவ்வளவு போடணும்? இப்போ ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்குமே நம்ம 3 lakh rupees பே பண்ணோம். அப்ப 3 lakh rupees பிளஸ் இந்த இன்ஸ்டால்மெண்டோட இன்ட்ரெஸ்ட் 13,500. So 3 lakhs plus 13,500, 3,13,500. இதுக்கு நரேஷன் எழுதுங்க. So questionல பாருங்க, நம்ம வந்து first two installments ஓட பேமெண்ட்டுக்கு மட்டும் என்ட்ரிஸ் போட்டா போதும்னு சொல்லியிருக்காங்க. So first two installments ஓட பேமெண்ட் என்ட்ரி வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு. So இதோட இந்த சம் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோல நம்ம சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து 3 மார்க்ஸ் அண்ட் 4 மார்க் கொஸ்டின் பார்ட் ஏல இருந்து நம்ம முடிச்சிருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன்ல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.